யாருமே இங்க 24/7 அரசியல்வாதி கிடையாது. அவங்களுக்கு வேலை இருக்கு. அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு செயல்படணுங்கிறது தான் ஆசை. ஏன் ஆசைப்படக்கூடாது? இல்ல உங்க பிள்ளை 100 வருஷம் வாழணும்னு நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா? உங்க அப்பா ஆசைப்பட மாட்டாரா? அதே ஆசை தான் எனக்கும். அது கொண்டு செல்றவங்களுடைய பொறுப்புங்கிறத தான் நான் ஞாபகப்படுத்தினேன். தவிர எனக்கு 70 வயசாச்சு, 100 வருஷம் வாழணும்னா யார் வேலை செய்யணும்? அதுதான் ஞாபகம். இன்னையோட 3 நாள் மீட்டிங் முடிஞ்சிருக்கு. பல மண்டலங்கள்ல நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுறீங்க. தமிழ்நாடு முழுவதுமா மக்கள் அமைப்புடைய வரவேற்பு எந்த அளவுக்கு சொல்றாங்க? ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அவங்க தன்னம்பிக்கையான அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நான் கேட்கல. எது நடக்கும்னு சொல்லுங்க, எது நடக்காதுன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னதுல நல்ல ஒரு பிரகாசமான ஒரு இதைத்தான் சொல்லியிருக்காங்க. சில சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு, அதையெல்லாம் சரி பண்ணிடுவோங்கிற நம்பிக்கையும் இருக்கு. எல்லா தலைவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க சார். எல்லா தலைவரும் யாருமே இங்க 24/7 அரசியல்வாதி கிடையாது. அவங்களுக்கு வேலை இருக்கு. அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு கட்சிக்கு முடிஞ்சா ஃபண்ட் பண்ணிக்கிட்டு எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அதை அவங்க எங்களுக்கு தேர்தல் அதுன்னு வரும்போது ஏன் சினிமா கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க இந்த வேலை தான். அறிவுரை என்ன கட்சியை வலுப்படுத்துறதுக்கு தமிழகம் முழுவதற்கு அது நீங்க கட்சியில் சேருங்க நான் சொல்றேன்.